பிரியா, ஒரு சின்ன டவுட்டுங்க. சொல்லுங்க அரவிந்த். என்ன பெருசா யோசிச்சுட்டு இருக்கீங்க? இல்லங்க, இந்த தமிழ், கன்னடம் 2 மொழிகள்ல எது பழசுன்னு அடிக்கடி ஒரு விவாதம் வருதுல்ல? அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? உண்மைய சொல்லணும்னா, நான் கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு நியூஸ்ல பார்த்தேன். அதுல கன்னடம் ரொம்ப பழசுன்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாரு. ஓ, அப்படியா? ஆனா நம்ம தமிழ் மொழி ரொம்ப பழசுன்னு நெறைய ஆதாரங்கள் இருக்குல்ல. சங்க இலக்கியங்கள், தொல்காப்பியம் இதெல்லாம் ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முந்தினதுன்னு சொல்றாங்க. கீழடியில கிடைச்ச தடயங்கள் கூட தமிழுக்கு ரொம்ப பழமையான தொடர்ப காட்டுது. உண்மைதான். தமிழ்ல தொன்மையான இலக்கண நூல்கள், இலக்கியங்கள் நெறைய இருக்கு. தொல்காப்பியம் கிட்டத்தட்ட கிமு 3ஆம் நூற்றாண்டுன்னு சொல்றாங்க. சங்க இலக்கியங்கள் கூட கிமு 3ஆம் நூற்றாண்டுல இருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும்னு ஒரு பொதுவான கருத்து இருக்கு. தமிழ் மொழியின் தொடர் பயன்பாடு, அதோட செழுமை இதெல்லாம் ஆச்சரியப்பட வைக்கும். ஆமா, தமிழ் மொழியோட தனித்துவம் அதுல தான் இருக்கு. இத்தனை நூற்றாண்டுகளாகவும் அது உயிர்ப்போடு இருக்கு. புதுசு புதுசா சொற்கள உள்வாங்கிக்கிட்டு வளர்ச்சி அடையுது. ஆனா கன்னடமும் ஒரு தொன்மையான மொழிதான் அரவிந்த். அவங்களுக்கும் கல்வெட்டுகள், இலக்கியங்கள் இருக்கு. ஹலே கன்னடா இலக்கியங்கள் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தவை. கரெக்ட். கன்னடத்துல கிபி 5ஆம் நூற்றாண்டிலேயே கல்வெட்டுகள் கிடைக்க ஆரம்பிச்சிடுச்சுன்னு சொல்றாங்க. அப்புறம் கிபி 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கவிராஜ மார்க்கம் கன்னடத்தின் முதல் இலக்கிய நூலா கருதப்படுது. கன்னடமும் திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்தது தானே. அதோட இலக்கண அமைப்பும் சொற்களும் தமிழுக்கு நெருக்கமா இருக்கும். ஆமா, நெறைய திராவிட மொழிகள்ல இந்த ஒற்றுமைகள் இருக்கும். ஒரு மொழி இன்னொரு மொழிய பாதிச்சிருக்கலாம், அல்லது ரெண்டுமே ஒரு பொதுவான மூலத்திலிருந்து வந்திருக்கலாம். மொழி ஆராய்ச்சியாளர்கள் இத பத்தி நெறைய ஆய்வு செஞ்சுட்டு தான் இருக்காங்க. நான் சில இடங்கள்ல படிச்சிருக்கேன், திராவிட மொழிகள்ல தமிழ் தான் ரொம்பவும் பழமையானதுன்னும். ஆனா கன்னட ஆராய்ச்சியாளர்கள் கன்னடமும் தனக்குன்னு ஒரு தனித்துவமான வரலாறு இருக்குன்னு சொல்றாங்க. ஆமா, ஒவ்வொரு மொழிக்கும் அதோட தனித்துவம் இருக்குங்க. மொழியின் பழமையை வெறும் கல்வெட்டுகள், இலக்கியங்கள் மட்டும் இல்லாம அதோட இலக்கண அமைப்பு, ஒலி வடிவங்கள், சொற்களின் வேர்கள்னு நெறைய விஷயங்கள வச்சுதான் ஆராய்வாங்க. சில சமயம் ஒரு மொழியின் எழுத்து வடிவம் பின்னாடி வந்திருக்கலாம், ஆனா பேச்சு வடிவம் ரொம்ப பழசா இருக்கலாம். சரிதான். எனக்கு என்னன்னா, இந்த 2 மொழிகளுமே நம்மளோட பாரம்பரியம். 2மே அழகான மொழிகள். நிறைய விஷயங்கள உலகத்துக்கு கொடுத்திருக்கு. இத எது பெருசு, எது சின்னதுன்னு சண்டை போட்டுட்டு இருக்கிறதுக்கு பதிலா 2 மொழியோட அழகையும் வரலாற்றையும் புரிஞ்சுக்கலான்னு தோணுது. எனக்கும் அதேதான் தோணுது அரவிந்த். மொழிங்கிறது ஒரு சமூகத்தோட அடையாளம். தமிழ்லயும் கன்னடத்திலயும் நிறைய அறிஞர்கள், கவிஞர்கள் இருக்காங்க. அவங்களோட படைப்புகளை பாராட்டுறதுதான் முக்கியம். எது முதல்ல வந்ததுங்கிறது ஒரு ஆய்வுக்கான விஷயம். அதுல ஒரு முடிவுக்கு வர்றது கஷ்டம். வரலாற்று ஆய்வாளர்களும் மொழியியல் வல்லுநர்களும் இன்னும் ஆராய்ச்சி செஞ்சுட்டு தான் இருக்காங்க. நாம 2 பேரும் இந்த ஃபில்டர் காஃபி குடிச்சிட்டு 2 மொழிக்கும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கலாம். கண்டிப்பாங்க. சூப்பர் ஐடியா. ஒரு நல்ல விவாதம் சண்டை இல்லாம முடிஞ்சது.